ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி 2 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்து முடிக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு மேக்ரோனி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு பேனில் தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. நம்ம வந்து 1 கப் அளவு மேக்ரோனி எடுத்திருக்கோம். இந்த கப்பில் நான் 1 கப் மேக்ரோனி எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மேக்ரோனியை சேர்த்துட்டு இது நல்லா வந்து வேகட்டும். நல்லா இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. மேக்ரோனி வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த ரெசிபிக்கு 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வந்து உடச்சி வச்சுருக்கேன். 2 பீஸாக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 3த்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துடலாம். ஏன்னா உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 முட்டையை உடச்சி சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து முட்டை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 4 முட்டை வரைக்கும் கூட உடச்சி சேர்த்துக்கிறலாம். இந்த ரெசிபி வந்து ஓரளவுக்கு முட்டை புரோட்டா மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த முட்டையை தவிர்த்துட்டு கூட செய்யலாம். முட்டை பிடிக்காதவங்க வந்து இந்த முட்டையை ஸ்கிப் பண்ணிடுங்க. வெஜிடேரியன் வெர்ஷனாகவும் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டு, கேப்சிகம் இந்த மாதிரியான வெஜிடபிள் கூட குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா வேக வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மெக்ரோனியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மெக்ரோனியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செய்து பாருங்கள். ரொம்ப வந்து சில டைமில் சோம்பலான நாளாக இருக்கும். அந்த நாளெல்லாம் இது செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.